السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في القرآن المجيد والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألف لام ميم. ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين. صدق الله العلي العظيم. கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் நம் அனைவருக்கும் ஒரு உயர்ந்த ஒரு நிஅமத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கின்றார். அதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இந்த ரமலானுடைய மாதத்தை கடமையாக்கி அதிலே நோன்பை நோக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கியிருக்கின்றான். இதற்காக நாங்க அல்லாஹுக்கு அதிகமாக நன்றி செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுவால் கடமையாக்கப்பட்ட நோன்பை நோற்றவர்களாக, அதனுடைய கூலிகளை எதிர்பார்த்தவர்களாக, அதனுடைய கூலிகளை முழுமையாக அடையக்கூடியவர்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் அல்லாஹ் தஆலா ஆக்கியருள் புரிவானா. மேலும் நாளை கியாமத்துடைய நாளிலே அல்லாஹ் தஆலா வாக்குறுதி அளித்தது போல இந்த நோன்பாளிக்கு நானே கூலி கொடுப்பேன் என்பதாக அல்லாஹ் தஆலா வாக்குறுதி அளித்தானே, அப்படிப்பட்ட அந்த வாக்குறுதிகளுக்கு சொந்தக்காரர்களாக அல்லாஹ் தஆலா நம்மையும் அந்த அதிகமான நன்மைகளை பெறக்கூடியவர்களாக அல்லாஹ் அனைவரையும் ஆக்குவானாக. மேலும் ரய்யான் என்ற கதவு வழியாக, வாசல் வழியாக சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. மேலும் இந்த நோன்பின் பொருட்டால் அல்லாஹ் தஆலா நம்முடைய அனைத்து விதமான பாவங்களையும் மன்னித்து ஒரு இக்லாஸான முறையிலே இந்த உலகத்தை விட்டும் இக்லாஸான முறையிலே முழுமையாக தன்னுடைய வாழ்க்கையை கழித்து வாழ்ந்து மறையக்கூடியவர்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்குவானா. கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனிலே ஆரம்ப வசனமாக, ஆரம்ப ஆயத்தாக அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனை ஆரம்பிக்கிறதே அல்லாஹ் தஆலா புகழை கொண்டு ஆரம்பிக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் என்பதாக அல்லாஹ் தஆலா ஆரம்ப ஆயத்தை, முதலாவது ஆயத்து அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்பதாக இருக்குது. இந்த அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் இதிலேயே முழுமையாக நாங்க அல்லாஹுக்கு நன்றி செலுத்தியவர்களாக நாங்க ஆகிவிடுகின்றோம். அல்லாஹ் தஆலா இதுதான் சொல்றான், நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா அதிகமாக புகழுங்க. அல்லாஹ் தஆலாவுடைய அல்லாஹுக்கு அதிகமா நாங்க புகழும் போது அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, இத சொல்லும் போது முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லி காட்டுறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, எப்ப ஒரு அடியார் அல்லாஹ் கொடுத்த நிஅமத்துக்கு நன்றி செலுத்துறாரோ, அல்ஹம்துலில்லாஹ் என்பதா சொல்றாரோ, அப்பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு என்ன நிஅமத்தை கொடுத்தானோ அதை விட அல்லாஹ் தஆலா மேலான ஒரு நிஅமத்தை அல்லாஹ் தஆலா கொடுப்பான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கின்றாங்க. அதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இருக்கின்றானே, நாங்க ஒவ்வொரு வாட்டி ஓதுறோம், தொழுகையில ஓதுறோம், ஃபர்தான நஃபிலான வழக்கங்கள்ல ஓதுறோம், ஒவ்வொரு நேரத்துல நாங்க எத்தனையோ சூறாக்களை ஓதுனாலும் இந்த அல்ஹம்து சூறாவை நாங்க சேர்த்துதான் ஓதுறோம். இந்த அல்ஹம்து சூறாவுல பலவிதமான சிறப்புகளை சொல்லப்பட்டிருக்கு. அதே போல பலவிதமான நோய்களுக்கு நிவாரணமும் இந்த சூரா ஃபாத்திஹால இருக்கு. ஆனா நாங்க இன்னைக்கு உலக வாழ்க்கையில பார்த்தோம்னு சொன்னா, இன்னைக்கு அற்ப துன்யாவுக்காக, அற்ப காசுக்காக இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னு சொன்னா, பல நோய்கள் பல கஷ்டங்கள் வந்துருச்சுன்னு சொன்னா உடனே என்ன பண்றாங்கன்னு சொன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க, அள்ளி கொடுக்குறாங்க.
ஆனால் அல்லாஹ் சொல்றான், வாக்குறுதி அளிக்கிறான், இந்த குர்ஆன் இருக்குது உங்களுக்கு ஷிஃபாவாக இருக்குது, இந்த ஆயத்து இந்த அல்ஹம்து ஃபாத்திஹா சூரா இருக்குது உங்களுக்கு ஷிஃபாவாக இருக்குது என்பதாக அல்லாஹ் தஆலா வாக்குறுதி அளிக்கிறான். ஆனா நாங்க அதெல்லாம் கண்கூடாக பார்க்காததின் காரணமாக வெளிரங்கத்துல எங்களுக்கு எது தெரியுதோ அதை கொண்டு நாங்க ஈமான் கொண்டு அல்லாஹுடைய வாக்குறுதிகளை நாங்க என்ன பண்ணி கொண்டிருக்கின்றோம்னு சொன்னா அதை நாங்க கேவலப்படுத்தி வீணடிச்சு கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். இப்ப நாங்க அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொன்னோம்னு சொன்னா அல்லாஹ் நம்ம இடத்துல பேசுறான். 3 இடங்கள்ல வரிசைக்குமா அல்லாஹ் தஆலா பேசுறான். அப்ப என்ன சொல்றான், நம்மளுக்கு பதில் அளிக்கிறான்னு சொன்னா, முதலாவதாக அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் தஆலா சொல்றான், ஹமிதனி அப்தி, என்னுடைய அடியான் என்னை புகழ்ந்து விட்டான், என்னுடைய அடியான் என்னை புகழ்ந்து விட்டான் என்பதாக அல்லாஹ் தஆலா திருப்பி அவனுக்கு பதில் அளிக்கிறான். அதே போல அர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதாக நாங்க சொல்லும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அத்னா அலைய அப்தி, என்னுடைய அடியார் என் மீது புகழ்ந்து என்னை உயர்த்தி பேசிவிட்டான் என்பதாக அல்லாஹ் தஆலா அந்த இடத்துல அவனுக்கு பதில் அளிக்கின்றான். இனியமான பெரியவர்களே, சகோதரர், நாங்க யோசிக்கணும், அல்லாஹ் எங்களோட பேசுகின்றான்னா அது ஒரே ஒரு தருணம். இந்த மாதிரி ஒரு குர்ஆனை ஓதக்கூடிய சூரா ஃபாத்திஹாவுடைய நேரங்கள்ல நாங்க இந்த மாதிரி நாங்க எங்களுடைய நினைப்புகள் என்ன வச்சுக்கிறோம்னு சொன்னா நாங்க அல்லாஹோட பேசுறோம், அல்லாஹ் என்னோட பேசுறேன் என்ற ஒரு ஞாபகத்தோடு நாங்க ஓதும். ஆனா இன்னைக்கு பலருடைய வாழ்க்கை, பலருடைய தொழுகை எப்படி இருக்குன்னு சொன்னா அல்லாஹ் பாதுகாக்கணும், அவருடைய தொழுகை கொண்டு அவர் எந்த ஒரு உதவியும் தேடல. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னா, நீங்க என்ன செய்யுங்க, நீங்க தொழுகை கொண்டும் பொறுமையை கொண்டும் அல்லாஹ்விடத்துல உதவி தேடுங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனு இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா. ஆனா இன்னைக்கு நாங்க என்ன பண்றோம்னு சொன்னா அல்லாஹ் பாதுகாக்கணும், தொழுகையில பலவிதமான சிந்தனைகள், பலவிதமான எல்லா கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் எல்லா விஷயமான லாபங்களையும் நாங்க உட்கார்ந்து தொழுகையில யோசிச்சு கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். நாளைக்கு கியாமத்துடைய நாளிலே எங்களுடைய கேள்வி கணக்கிற முதல் கேள்வியே, நீ தொழுகையை சரியாக சீராக செஞ்சிருந்தேன்னு சொன்னா அந்த தொழுகையை கொண்டு நீ எந்த சொர்க்கத்துக்கு போகலாம், மற்ற அமல்கள் எல்லாம் மற்ற கேள்விகள் எல்லாம் லேசாக்கப்படும். ஆனா இன்னைக்கு எங்களுடைய தொழுகையை நாங்க சிந்திச்சு பார்க்கணும், எப்படி எங்களுடைய தொழுகையை நாங்க செஞ்சு கொண்டிருக்கிறோம், அல்லாஹ் விரும்பிய வழியில நாங்க தொழுகையை தொழுது கொண்டிருக்கிறோமா, அல்லது அல்லாஹ் விரும்பாத வழியில எங்களுடைய தொழுகையை ஒவ்வொரு நாளும் நாசமாகி கொண்டிருக்கின்றோமா என்பதாக நாங்க யோசிச்சு பார்க்கணும். இப்ப 3ஆவதாக அந்த மனிதர் ஓதும் போது மாலிகி யௌமித்தீன் என்பதாக ஓதும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்கே பதில் அளிக்கிறான், மஜ்ஜதனி அப்தி, என்னுடைய அடியான் என்னை உயர்த்தி பேசிவிட்டான், என்னை ரொம்ப கண்ணியமானவனாக ஆக்கிவிட்டான் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனிதனுக்கும் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்னு சொன்னா பதில் அளிக்கின்றான். ஆக நாங்க என்ன பண்றோம்னு சொன்னா, இன்னைக்கு உலகத்துல பாக்குறோம், நாங்க யாராச்சும் ஒரு பொருளை கொடுத்துட்டாருன்னு சொன்னா, ஏதாச்சும் ஒரு விஷயத்த செஞ்சுட்டாருன்னு சொன்னா அவரை தலைக்கு மேலாக புகழ்றோம், எவ்வளவு புகழ்மோ அவ்வளோக்கா புகழ்றோம். ஆனா எல்லாத்தையும் படைச்ச ரப்பு, உங்களையும் எங்களையும் அவரையும் படைத்த ரப்பு, அப்படிப்பட்ட ரப்ப நாங்க என்ன பண்ணல, புகழல அப்படின்னு சொன்னா அல்லாஹ் பாதுகாக்கணும். அவர் அல்லாஹுடைய கோபத்துக்கு ஆளாகக்கூடியவராகவும் இருக்கிறார் என்பதாக சொல்றாங்க. கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, நாங்க யோசிக்கணும், நாங்க ஒவ்வொரு நாளும் அல்லாஹுடைய ரசூலுடைய கட்டளைகளை நாங்க ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கையில பின்பற்றி கொண்டுதான் இருக்கிறோம் என்பதாக நாங்க தன்னைத்தானே சுய பரிசோதனை செஞ்சு கொண்டே இருக்கோம். கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மற்றொரு ஹதீஸ்ல சொன்னாங்க, அல்லாஹுடைய அடியார்கள்ல ஒரு அடியார் என்ன செய்யறாருன்னு சொன்னா இவ்வாறு துவா செய்யறாரு, அல்லாஹ் இடத்துல கையேந்துறாரு, யா ரப்பி லக்கல் ஹம்து கமா யன்பகி லிஜலாலி வஜ்ஹிக வ அஸீமி சுல்தானிக் என்பதாக அல்லாஹ் ரொம்ப புகழ்ந்து அல்லாஹ் கிட்ட துவா செய்யறாரு. இன்னைக்கு நாங்க துவாவுல எப்போதுமே நாங்க என்ன பண்றோம், முதல்ல அல்ஹம்து கொண்டுதான் ஆரம்பிக்கிறோம். எப்போதுமே என்ன பண்ணணும், அல்ஹம்து அல்லாஹுடைய புகழ் இருக்கும், ரெண்டாவது நபியுடைய ஸலவாத், நபி மீது ஸலவாத் இருக்கும். இந்த ரெண்டை கொண்டுதான் நாங்க என்ன பண்றோம், எங்களுடைய துஆக்கள் ஆரம்பிக்கணும். அப்படிதான் ஆரம்பிக்கப்படுது. அப்ப ஒரு மனிதர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, யா ரப்பி லக்கல் ஹம்து கமா யன்பகி லிஜலாலி வஜ்ஹிக வ அஸீமி சுல்தானிக் என்பதாக அவர் சொல்றாரு. என்ன அர்த்தம்னு சொன்னா, எல்லாம் உனக்குதான் எல்லா மாண்புக்கும் எல்லா மகத்தான அதிகாரமும் ஏற்ற ஒரு இறைவன் தான், நீ மட்டும்தான், எல்லாத்துக்கும் உரித்தவன் நீ மட்டும்தான், வேற யாரும் இதற்கு தகுதியானவர்கள் அல்ல, எல்லாம் உனக்கு கீழ் உள்ளவர்கள், கீழ் படிந்தவர்கள் என்பதாக அவர் துவா செய்றார். அப்ப இத நன்மைகளை எழுதக்கூடிய மலக்குமார்கள் இருக்கிறாங்களே, இவங்க இருவருக்குமே
என்ன நன்மை எழுதுறதுன்னு தெரியாம அவங்க ரெண்டு பேரும் திணறி போய் நிக்கிறாங்க. உடனே ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, அல்லாஹ்விடத்துல வர்றாங்க. யா அல்லாஹ், யா அல்லாஹ், இந்த அடியார் உன்னை இந்த வாரி புகழ்ந்துட்டாரு, இவ்வாறு உன்னை ரொம்ப உயர்த்தி கண்ணியமான முறையில பேசிட்டாரு. எல்லா இவருக்கு என்ன நன்மை எழுதுறது எனக்கு தெரியலையா அல்லா, எல்லா இவருடைய விஷயத்துல நான் என்ன முடிவு செய்யறதுன்னு எங்களுக்கு தெரியலையா அல்லா என்பதாக அவர் என்ன செய்யறாரு, இப்ப அல்லாஹ்விடத்துல முறையிடுறாரு. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், நீங்க அதை அப்படியே விட்டு வைங்க, அதுக்குள்ள நான் நன்மைய நான் நாளைய கியாமத்து நாளையில அவருக்கு கொடுத்துடுறேன் என்பதாக அல்லாஹ் தஆலா வாக்குறுதி அளிக்கிறோம். கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த அல்லாஹ்வை புகழக்கூடிய விஷயத்துல நாங்க எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பதாக நாங்க யோசிக்கணும். ஒவ்வொரு துஆக்கள்லையும் கேட்கணும், யா அல்லாஹ், இந்த உலகத்தை படைச்சது நீ அல்லாஹ், எனக்கு கண்ணை கொடுத்தது நீ அல்லாஹ், எல்லாம் கையை கொடுத்தது நீ அல்லாஹ், எல்லாம் பார்க்கக்கூடிய சக்தியை கொடுத்தது நீ அல்லாஹ், எல்லாம் எத்தனையோ வஸ்துக்களை எத்தனையோ நியாமத்துக்களை நீ கொடுத்திருக்கின்றாய் அல்லாஹ். ஆனா அத்தனை நியாமத்துக்களையும் நான் அனுபவித்து நான் உனக்கு நன்றி கெட்டவனாக இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கின்றனே அல்லாஹ். எல்லாம் அனைத்து விதமான நன்மைகளும் எனக்கு கொடுத்திருக்கின்றாய், அனைத்து விதமான நியாமத்துகளும் எனக்கு கொடுத்திருக்கின்றாய். ஆனால் அத்தனை நியாமத்துகளையும் நான் அனுபவித்துக் கொண்டு உனக்கு நன்றி கெட்டவனாக, உன்னை புகழாதவனாக, நீ கொடுத்த ஒவ்வொரு நியாமத்திலையும் அல்ஹம்துலில்லாஹ் என்று புகழாதவனாக நான் ஒவ்வொரு நாளும் நன்றி கெட்டவனாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் அல்லாஹ். அல்லாஹ் என்னை மன்னித்து விரியாண்டலாம் என்பதாக நாங்கள் கேட்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்னைக்கு நாங்க எத்தனை பேர் கேட்கிறோம் அல்லாஹ் இடத்துல, அல்லாஹ் எனக்கு இந்த மாதிரி கொடுத்திருக்கிற அல்ஹம்துலில்லாஹ், எல்லாம் எனக்கு பிள்ளைகளை கொடுத்திருக்கிற அல்ஹம்துலில்லாஹ், எல்லாம் எனக்கு செல்வத்தை கொடுத்திருக்கிற அல்ஹம்துலில்லாஹ், எல்லாம் எனக்கு பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிற அல்ஹம்துலில்லாஹ், நஷ்டத்திலையும் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும். அதே போல அல்லாஹ் தஆலா நமக்கு எந்த ஒரு செல்வத்தை கொடுத்திருந்தாலும் சரி, நஷ்டமாக இருந்தாலும் சரி, அல்லது நல்ல ஒரு செலவு அல்லாஹ் தஆலா அதிகமான செல்வத்தை கொடுத்திருந்தாலும் சரி, அது இன்பமாக இருந்தாலும் சரி, துன்பமாக இருந்தாலும் சரி, எல்லாம் என்னுடைய ரப்பு செய்றான் என்பதாக எப்போது நாங்க எல்லா சோதனைகளிலும் அல்லாஹ் நாங்க நம்பி எல்லாத்துக்கும் அல்ஹம்துலில்லாஹ் என்பதாக சொல்றோமோ, அல்லாஹ் அவருக்கு பலவிதமான நியாமத்துகளை இம்மையிலும் கொடுக்கின்றான். நாளைக்கு அவரு இந்த உலகத்தில் அவரு நிம்மதியாக அந்த கஷ்டத்தை அனுபவித்து பொறுமையாக இருந்ததின் காரணமாக அல்லாஹ் தஆலா மறுமையிலும் பலவிதமான சிறப்புகளை நன்மைகளையும் அல்லாஹ் தஆலா அவருக்கு வாரி வாங்கக்கூடியவனாக இருக்கின்றான். கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, நாங்க எந்த ஒரு நியாமத்தை அனுபவித்தாலும், எந்த ஒரு நியாமத்தை அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்த நஸ்தஈன். இந்த உலகத்துல எல்லா நபிமார்களும் எல்லா சஹாபாக்களும் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தாங்க. ஆனா சிலர் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, தன்னுடைய வாழ்க்கையில நான் தான் ரப்பு என்பதாக சொல்லிக்கொண்டு, தன்னைத்தானே ரப்பு என்பதாக சொல்லிக்கொண்டு, ஆனா ரப்புக்கும் அலா, நான் தான் உயர்ந்த ரட்சகன், வேற யாரும் இல்லை என்பதாக தன்னை வாதித்து கொண்டவருக்கெல்லாம் அல்லாஹு தஆலா கியாமத்துரி நாளிலே சொல்வான், ஐனல் ஜப்பார், அன்றைக்கு ஆடக்கூடியவர்கள் எல்லாம் எங்க என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கக்கூடியதாக இருக்கின்றான். அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திற்கு, அதாவது கியாமத் நாளுக்கு மட்டும் அதிபதியாக இருக்க முடியாது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அகில உலகத்திற்கும் அதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்றான். கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, நாங்க யோசிக்க வேண்டும். இன்னைக்கு நாங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரத்திலும் நாங்க அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நாங்க எவ்வளவு சுக்குநூறாக அழைக்கிக் கொண்டிருக்கின்றோம், எவ்வளவு கட்டளைகளை நாங்க நிராகரிச்சு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதாக நாங்க யோசிக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா அடுத்த வசனத்துல சொல்றான். சூரத்துல் பக்ராவுடைய ஆரம்ப வசனத்தை இன்னைக்கு நாங்க ஓதணும். அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீ. பக்ரா என்று சொன்னாலே பசுமாடு என்பதாக அர்த்தம் சொல்லுவாங்க. அப்ப அலிஃப் லாம் மீம் இதுக்கு அர்த்தங்கள் சொல்லுவாங்க. இந்த அலிஃப் லாம் மீம் என்பதை போல பல இடங்கள்ல நாங்க குர்ஆன்ல பரவலாக பார்ப்போம். அலிஃப் லாம் மீம்னு போட்டிருக்கோம், அலிஃப் லாம் ரான் போட்டிருக்கோம், ஹா மீம்னு போட்டிருக்கோம், ஹா மீம் ஐன் சீன் காஃப் என்பதாக ஒற்ற எழுத்துகள் வரும். இதுக்கெல்லாம் சில முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லும் போது சொல்லுவாங்க, இதனுடைய நோக்கம் என்ன என்பதை அல்லாஹ்வே மிக அறிந்தவன், அல்லாஹு அஅலமு பிமுராதிஹி பிதாலிக என்பதாக அந்த இடத்துல போட்டுருவாங்க. ஏட்டா இதனுடைய அர்த்தம் என்ன என்பது அல்லாஹுக்கு தான் தெரியும். நம்ம அதுல போய் ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தோம்னு சொன்னா நமக்கு நம்முடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்ட விஷயமாக அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். அப்ப சில முஃபஸ்ஸிரீன்கள் சொல்றாங்க, இந்த அலிஃப் லாம் மீம்க்கு அர்த்தத்தை சொல்றாங்க. அலிஃப் என்பது முதல் எழுத்து அல்லாஹ் என்ற வார்த்தையை குறிக்கும். அந்த லாம் என்பது லத்தீஃப், அதுவும் அல்லாஹுடைய அஸ்மாஉல் ஹுஸ்னா, அல்லாஹுடைய திருநாமங்கள்ல உள்ள பெயர்கள்ல ஒரு பெயர் லத்தீஃப், அதையும் குறிக்கும் என்பதாக சொல்றாங்க. அதே போல இந்த மீம் என்பது இருக்குது மஜீத், அதுவும் அல்லாஹுடைய பெயர்கள்ல கட்டுப்பட்டதாக இருக்குது. அப்ப அதுவும் கண்ணியம் நிறைந்தவன் என்ற ஒரு வார்த்தைகள்ல ஒரு அர்த்தத்துல இருக்குது. அப்ப இதெல்லாம் எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா, மூணுமே அல்லாஹுடைய பேரை தான் குறிக்குது என்பதா சில முஃபஸ்ஸிரீன்கள் சொல்றாங்க.
சொல்லிட்டு அல்லாஹ் தாலா உடனே சொல்றான் தாலிகல் கிதாப், இந்த கிதாப், அதாவது இந்த குர்ஆனை பத்தி சொல்லும் போது லா ரைப ஃபீ, இதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. ஏன்னு சொன்னா இன்னைக்கு மக்கள்ல பல பேரு காஃபிர்கள் இருந்தாங்க. அல்லாஹ் தாலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த குர்ஆனை இறக்கணும். ஆனா இறக்கக்கூடிய சமயத்துல பல காஃபிர்கள் பல முஷ்ரிக்கீன்கள் என்ன சொன்னாங்க, நீங்க இட்டுக்கட்டி பேசுறீங்க, இது இட்டுக்கட்டான ஒரு புத்தகம், இது கிதாப், இது குர்ஆனு அப்படி குர்ஆன் இல்ல, இது நீங்களா உங்களுடைய வார்த்தைகள்ல ஒப்பிட்டு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி இது கவிதைகள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல சில காஃபிர்கள் வாக்குவாதம் செஞ்சாங்க. அப்ப அல்லாஹ் தாலா உடனே முதல் ஆயத்தை இதுதான் இறக்கி இருக்கிறான். அதாவது முதல் ஆயத்து இல்ல, முதலாவதாக அல்லாஹ் தாலா முதல் வசனமே என்ன, அலிஃப் லாம் மீம்க்கு அப்புறம் தாலிகல் கிதாபு லா ரைப ஃபீ, இந்த கிதாபுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை என்பதாக அல்லாஹ் தாலா முதலாவதாக இது இறக்கிட்டான். அதாவது குர்ஆன்ல முதலாவது இறங்கியது இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அப்ப இந்த காஃபிர்கள் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, பல பேர் பல சந்தேகத்துல ஆழ்ந்து கொண்டிருந்தாங்க. இது உண்மையான விஷயம் தானா, உண்மையான செயல் தானா, இது அல்லாஹ்வுடைய பொறுத்துல அல்லாண்டா யார் என்பதாக அவங்க ரொம்ப ஆழமா போய் சிந்திக்கக்கூடியவர்களாக போயிட்டாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா தாலிகல் கிதாபு லா ரைப ஃபீ, இந்த கிதாபுல எந்த ஒரு சந்தேகமுமே, இந்த குர்ஆன்ல எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை என்பதாக அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். ஹுதல்லில் முத்தகீன், அதே போல ஹுதல்லில் முத்தகீன் என்பதாக, அதாவது அல்லாஹ்வை அஞ்சி வாழக்கூடியவர்களுக்கு இது நேரான வழியை காட்டக்கூடியதாக இருக்குது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பத்தி அல்லாஹ் தஆலா சொல்லும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்க, ஒரு தடவை தன்னுடைய சிறிய தந்தைக்கு என்ன செஞ்சாங்க, தாவத்து கொடுத்தாங்க. நீங்க இஸ்லாத்தின் பக்கம் வந்துருங்க, அல்லாஹ் வணங்குங்க, உங்களுக்கு சொர்க்கத்தை உயர்ந்த பதவி இருக்குது என்பதாக சொன்னாங்க. ஆனா அவங்க என்ன பண்ணாங்க, கோத்திரத்துக்கு பயந்து என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னா, அவங்க தன்னுடைய தீன அல்லாஹுடைய மார்க்கத்தை ஏற்காதன் காரணமா அவங்க இஸ்லாத்தை ஏற்ற நிலையில அவங்க வஃபாத் ஆகாம ஏற்காத நிலையில அவங்க வஃபாத் ஆயிட்டாங்க. அப்ப உடனே அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்குறான், இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த வலக்கின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா. நபியே நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, யா ரசூலல்லாஹ், நீங்க யார பிரியப்படுறீங்களோ அவங்களுக்கு நாங்க ஹிதாயத்தை காட்ட மாட்டோம். உங்களுடைய வேலை நீங்க எத்தி வைக்கிறது மட்டும்தான். அதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்லும் போது வமா அலைனா இல்லல் பலாகுல் முபீன், எங்கள் மீது என்ன கிடையாது, எங்கள் மீது எத்தி வைப்பது தவிர வேற எந்த ஒரு விஷயமும் இல்லை, நீங்க எத்தி வைக்கிறது தான். ஹிதாயத்தை கொடுப்பதும் கொடுக்காமல் இருப்பதும் அல்லாஹுடைய வேலை. அல்லாஹ் யாரை நாடுறானோ அதைத்தான் சொல்றான், இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த, நபியே நீங்க விரும்பக்கூடியவர்களாம் நாங்க ஹிதாயத்தை கொடுக்க மாட்டோம். வலக்கின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா, அல்லாஹ் யாரை பிரியப்படுகிறானோ, அல்லாஹ் எந்த அடியாரை நேசிக்கின்றானோ அவருக்கு அல்லாஹ் ஹிதாயத் என்ற வாசலை திறந்து விடுகின்றான். நாங்க யோசிக்க வேண்டும், அல்லாஹ் எங்களுக்கு இந்த தீனுடைய ஹிதாயத்தை கொடுத்திருக்கின்றான், இந்த தீன் என்ற ஒளியை கொடுத்திருக்கின்றான். இந்த ஒளியை நாங்கள் பாவங்கள் செய்து செய்து நாங்கள் இந்த ஒளியை இருளாக ஆக்கிவிடக் கூடாது. நியமான பெரியவர்களே, சகோதரர்களை பார்க்கிறோம், இன்னைக்கு உலகத்தில் அல்லாஹ் பாதுகாக்கணும். எத்தனையோ வாலிபர்கள் வாலிப பெண்கள் இருக்கிறாங்களே, இன்னைக்கு முக்கியமாக வாலிப பெண்களும் இன்னைக்கு இஸ்லாத்தை விட்டு வெளியேறக்கூடிய நிலைமைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கு. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு சொன்னா, அவங்களோட ஹிதாயத், அந்த அல்லாஹுடைய முழுமையாக அல்லாஹுடைய தீனை விளங்காததின் காரணமாக, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தை பின்பற்றாததின் காரணமாக, தன்னுடைய வாழ்க்கையிலையும் தன்னுடைய குடும்பத்திலையும் ஒழுங்கான முறையில அல்லாஹுடைய ரசூலுடைய கட்டளைகள் இல்லாததின் காரணமாக இன்று உலகத்துல பரவலாக பாவங்கள் நிகழ்ந்ததின் காரணமாகவும் அல்லாஹுடைய உதவியை நாங்க கண்கூடாக பார்க்கறது இல்லை. கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, நாங்க யோசிக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்தபடியாக சொல்றான், அல்லதீன யுமினூன பில் கைபி வ யுகீமுனஸ் ஸலா வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். அந்த முத்தகீன்கள் எப்படிப்பட்டவங்கன்னு சொன்னா, அவங்க 3 சிஃபத்துகள் உள்ளவங்களாக இருப்பாங்க, 3 தன்மைகள் உள்ளவங்களாக இருப்பாங்க. முதல் தன்மை என்னன்னு சொன்னா, அவங்க ஈமான் பில் கைப் இருக்கும் அவங்க இடத்துல. அவங்க மறைவான விஷயத்த நம்புவாங்க, அவங்க அல்லாஹ்வை நம்புவாங்க, ரசூலை நம்புவாங்க, அவங்க கியாமத்தினால நம்புவாங்க, மறுமையினால நம்புவாங்க, மலக்குமார்கள் நம்புவாங்க, எல்லாத்தையும் படைத்தது அல்லாஹ் என்ற உறுதியாக அவங்க நம்புவாங்க, எல்லா மறைவான விஷயத்தையும் நம்புவாங்க. ஆனா அவங்களிடத்துல ஈமான் முழுக்க முழுக்க அவங்க அல்லாஹுவை தியானிப்பதை தன்னுடைய வாழ்க்கை கழிப்பாங்க. முதலாவது தன்மை அல்லாஹ் தஆலா சொல்லும் போது அல்லதீன யுமினூன பில் கைப், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, முழுக்க முழுக்க அவங்க மறைவான விஷயத்தை நம்புவாங்க. இன்னைக்கு எதை பாக்குறோமோ அதைத்தான் நம்புறோம். இன்னைக்கு குடும்பத்துல, அதாவது உலகத்துல நாங்க எதை பாக்குறோமோ அது மீது நம்பிக்கை வருது.
இன்னைக்கு ஒரு மரத்தை பார்க்கிறோம், மரம் இருக்குன்னு நம்புறோம். அதே போல வீடு கட்டுறதுக்கு எல்லாம் தேவை, அதெல்லாம் பாக்குறதுனால இதெல்லாம் தேவை, இதனால ஒரு எல்லாத்துக்கும் நம்புறோம். ஆனா நாங்க எதையும் பார்க்கல, நபிய பார்க்கல, அல்லாஹ்வை பார்க்கல, மற்ற கியாமத்தினால அதை சந்திக்கல. நாங்க இது மாதிரி விஷயங்களை நாங்க நம்பாததின் காரணமா, பார்க்காததின் காரணமாக அதன் மீது நம்மளுக்கு ஒரு முழுமையான நம்பிக்கை வர்றதில்லை. நாங்க எதை பார்க்கிறோமோ அதன் மீது நம்பிக்கை வருது. இதை பார்த்தா இதுல நம்பிக்கை வருது, இதனுடைய விஷயங்களை பார்த்தா இது நம்பிக்கை வருது. ஆனா நாங்க பார்க்காதே கொண்டு ஈமான் கொள்வதுதான் அது மிகப்பெரிய உறுதியான ஒரு ஈமான். இன்னைக்கு நாங்க மறைவான விஷயத்தை கொண்டு ஈமான் கொள்றது மிகப்பெரிய ஒரு ஈமானோட உச்சகட்டம் என்பதாகவும் சொல்றாங்க. அது தக்வாதாரிகள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கடமை, ஒரு சிஃபத், ஒரு தன்மை என்பதாக சொல்றாங்க. இரண்டாவதாக சொல்றாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா தொழுகையை நிலைநாட்டுவாங்க. அவங்க தொழுகையில பயபக்தியோட நிற்பாங்க. எப்படி அப்படின்னு சொன்னா அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்பதாக நினைச்சு கொண்டு அவங்க முறை தவறாம முறையோடு ஒவ்வொரு நேரத்திலும் அல்லாஹ்வை தியானித்தவர்களாக தன்னுடைய தொழுகையை கழிப்பாங்க. அதே போல ஒரு சஹாபி கேட்கிறாங்க, அப்துல்லாஹ் இப்னு அபுல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு தஆலா கேட்கிறாங்க, அபு உபைதா பின் அல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு தஆலா கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு தோழர்கள் எல்லாருமே தோழர்கள், இதிலே சிறந்தவங்க யார் என்பதாக, எங்களை விட சிறந்தவங்க வேற யார் இருக்கிறாங்களா என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல அவங்க கேட்கிறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களை விட சிறந்தவர்கள் இருக்கிறாங்க யாருன்னு சொன்னா பின்னாடி வரக்கூடிய என்னுடைய கூட்டத்தார்கள், பின்னாடி வரக்கூடிய என்னுடைய உம்மத்தார்கள் என்று சொன்னா அவங்க என்ன பார்த்தது இல்ல, ஆனா நீங்க என்ன பார்த்து இருக்கிறீங்க, என்ன பார்த்து ஈமான் கொண்டு இருக்கிறீங்க. ஆனா அவங்க என்ன பார்க்காம ஈமான் கொண்டு இருக்கிறாங்க. அவங்க மிகப்பெரிய, உங்களை விட கொஞ்சம் சிறந்தவங்க என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பதிலளிச்சாங்க. கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, இரண்டாவது சிஃபத்தை தான் சொல்றாங்க, இந்த தக்வாதாரிகள் இருக்கிறாங்களே அவங்க எந்த நேரத்திலும் அல்லாஹ்வை அஞ்சியவர்களாக தொழுது கொண்டிருப்பாங்க. எப்ப தக்பீர் கட்டினாலும் அவங்க அல்லாஹுடைய சிந்தனையோடு கட்டுவாங்க. எல்லா நேரத்திலும் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற ஒரு நோக்கத்தோடு அவங்க தொழுவாங்க. மூணாவதாக அல்லாஹ் தஆலா சொல்றான், வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், அல்லாஹ் அவர்களுக்கு எதை ரிஸ்காக அளித்தானோ, அல்லாஹ் அவர்களுக்கு எதை செலவு செய்யும்படி அல்லாஹ் தஆலா ஏவினானோ அப்படிப்பட்ட அல்லாஹ் வழங்கியவற்றிலிருந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா அதிகமா செலவு செய்வாங்க. ஆனா இன்னைக்கு நாங்க பாக்குறோம், இன்னைக்கு உலகத்துடைய சாதனங்களுக்காக, உலகத்துடைய பொருள்களுக்காக நாங்க எவ்வளவோ கோடான கோடி சொத்துக்களை நாங்க சேர்த்து கொண்டு அதை பலவிதமான இன்பமான விஷயங்கள்ல, கேவலமான விஷயங்களை நாங்க கழிச்சு கொண்டிருக்கிறோம். ஆனா இன்னைக்கு அல்லாஹுடைய பாதையில, அல்லாஹுடைய பள்ளிவாசல்களுக்காக, அல்லாஹுடைய தீனுக்காக இன்னைக்கு செலவழிக்கக்கூடியவங்க ரொம்ப கம்மியாக ஆயிட்டாங்க. அதே அல்லாஹ் தஆலா சொல்றான், வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், தக்வாதாரிகள் இருக்கிறாங்களே அவங்க அல்லாஹ் அவர்களுக்கு எதை வழங்கினானோ அதிலிருந்து அவங்க செலவழிப்பாங்க என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இந்த ரமலானுடைய மாதத்தை கொடுத்திருக்கிறான். இது மிகப்பெரிய ஒரு கண்ணியமான மாதமாக இருக்குது. இந்த மாதத்துல ஒரு இரவு இருக்குது. அந்த இரவு 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு மாதம், 1000 மாதங்களை விட சிறந்ததாக இருக்குது. 1000 மாதங்களை காட்டிலும் சிறந்ததாக இருக்குது. 1000 மாதங்கள் நின்று வழங்கக்கூடிய ஒரு நன்மையை தரக்கூடியதாக இருக்குது. நாங்க 84 வருஷம் என்பதாக சொல்றாங்க. அந்த 84 வருஷம் நாங்க வாழ்வோமா என்பதாக தெரியாது. நாங்க அந்த லைலத்துல் கத்ரை அடையக்கூடியவர்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்குவானாக. நாம் எதை சொன்னோமோ, எதை கேட்டோமோ அதன்படி அல்லாஹ் உங்களையும் என்னையும் வாழ்வதற்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين. سبحان الله وبحمده، سبحانك اللهم وبحمدك، أشهد أن لا إله إلا أنت، أستغفرك وأتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون، وسلام على المرسلين، والحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.